ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சில்லி சிக்கன் மசாலா பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். சிக்கனை நல்லா பொடியாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கணும். தேவைக்கு உப்பு, அப்புறம் ஹாஃப் சோளப்பொடி மசாலா, அதான் ஹாஃப் பொடி சோளப்பொடி, சோளமாவு பொடி, அதை கொஞ்சம் தூவி போட்டு கேசரி பவுடர் கொஞ்சம் போட்டுருக்காங்க. சில்லி சிக்கன் 65 பொடி கொஞ்சம் போட்டுருக்காங்க. 3 முட்டை அதையும் உடச்சி இதில் ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஊற்றணும். கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கணும். ஜஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ், ஒரு 15 நிமிஷம். நாட்டுப்பழம் கடையில் தக்காளி பழம் அதை வாங்க. இந்த புளிப்பழம் நல்லாயிருக்கும். நீங்கள் வேறு பழம்னா கொஞ்சம் இதை விட கொஞ்சம் எனக்கு அதிகம் எடுத்துக்கோங்க. 3-4 தக்காளி பழம், 3 பல்லாரி, அதை கட்டி வச்சுட்டு நல்லா ஒரு 6 மினிட் போட்டு வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சப்புறம் சிக்கன் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சு பல்லாரி அதை நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு 3/4 அளவுக்கு ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தக்காளி பழம் போட்டு இஞ்சி வெள்ளுப்பூடி பேஸ்ட் கொஞ்சம் தண்ணி மாதிரி அரைச்சிட்டுக்கோங்க. மிளகு பொடி, வத்தல் பொடி, சீரகப்பொடி, கொத்தமல்லி பொடி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விரைவி வச்சுட்டு அதை இந்த தண்ணி அதில் ஊற்றணும். கொஞ்சம் போல் உப்பு, ரொம்ப படம்னா ஆல்ரெடி போட்டுருக்கீங்க தானே 64. ஸோ ஃப்ரை பண்ணதில் கொஞ்சம் போல் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு 60 கறி தூண்டுதானே போட்டு ஒரு கிளறணும். லாஸ்ட்டு கொத்தமல்லி கறிவேப்பிலை நல்லா கறி வச்சு பொடியாக கட் பண்ணி அதையும் இந்த மசாலா சிக்கனோட சேர்த்து போட்டு நிறைய வச்சுட்டிங்கன்னு வச்சோடனே கம்மன்னு ரெடி ஆகிடும். சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். பண்ணி பாருங்கள். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குரு செல்வி. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.